உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு ஹிந்தி வேணாம், இல்லை மூன்றாவது மொழி வேணாம். அவங்க இன்னும் மத்திய அரசு மூன்றாவது மொழி கொள்கையில் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஹிந்தியை தான் படிக்கணும்னு சொல்லலை. நீங்கள் மறைமுகமாக திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியே இருக்கட்டும், மூன்றாவது மொழி வேண்டுமா வேண்டாமா, ஹிந்தி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு வாக்கெடுப்பு இவங்க டிரான்ஸ்பரண்டாக வைக்கட்டும். அதுக்கப்புறம் உண்மை தெரியும். உங்களுக்கு நிதி வேணும்னா பிரைம் மினிஸ்டர் போய் பாருங்கள். நானே கருணாநிதி படம் திறக்கிறதுனா உங்களுக்கு மத்திய அமைச்சர் தேவைப்படுது. மத்திய அமைச்சரை இல்லை பிரைம் மினிஸ்டரை, பிரதமரை நேராக சந்தித்து கேட்டால் அவர் உறுதியாக அதில் அவர் ஒரு நல்ல முடிவு தமிழ்நாட்டுக்கு தருவார். அதை விட்டு எங்களுக்கு பணம் தர மாட்டோம், 10,000 கோடி வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. பிப்ரவரி மாதம் எலக்ட்ரிக் பில்லை கூட நீங்கள் அரசாங்கம் பணம் கொடுக்காம அங்கங்கே ஆசிரியர்கள் சொந்த பணத்துலேருந்து கட்டுற அளவுக்கு தான் தமிழ்நாடு நிலைமை இருக்குது. இன்றைக்கு தொழில் வளத்தில் பெருகிட்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளாக மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கு. பணத்தை கொடுத்து இவர்கள் ஓட்டை வாங்கிடலான்னு இவங்க ஏழை எளிய மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அது 26 தேர்தலில் மக்கள் உறுதியாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள். நீங்க நம்ம ஊர்லயே அதிமுக பத்தியே கேக்குறீங்க. திமுக ஆட்சியில நடக்கிற இந்த சிறப்பான ஆட்சியை பத்தி நீங்க ஒரு கேள்வி, இப்ப நீங்க முதல் கேள்வி நம்ம ஊர்ல உரிமையா கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட இதா கேட்கல. எல்லா ஊர்ல போனாலும் முதல்ல மூன்றாவது மொழியை பத்தி கேட்குறீங்க, ரைட்டு. அடுத்தது அந்த அண்ணா எங்க வீணா போன பழனிசாமி கதையை பத்தி பேசுறீங்களே தவிர இந்த ஆட்சி எப்படி நீங்க சொல்லுங்க. இங்க உங்க பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா, சுதந்திரம் இருக்கா? தயவு செய்து இந்த ஆட்சியின் அவலங்களை நீங்க திமுக மாதிரி திசை திருப்பாமல், நான்காவது தூணான ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள் தயவு செய்து மக்கள் பக்கம் நின்று, நடுநிலையாக நின்று எல்லாவற்றையும் கேள்வியாக கேளுங்கள், நாங்கள் பதிலளிக்கிறோம். நடிகர் சிஎம் ஆகுறது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அம்மா கூட இருந்ததுனாலையும் அவங்க உழைப்புனாலையும் வந்துட்டாங்க. மற்ற யாருமே இனிமே வர முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் இவ்வளவு பெரிய இப்ப இன்னைக்கு இசட்டு பிரிவு கூட மத்திய அரசுல இருந்து ஒய் பிரிவு அது ஒருவருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறப்ப அது கொடுக்குறாங்க. மற்றபடி அவர் கமலஹாசன் எப்படி உச்சபட்சமாக இருக்கிறப்ப அரசியலுக்கு வந்த மாதிரி, விஜயகாந்த் உச்சபட்ச நடிகராக இருந்தப்போ இன்னும் ரிட்டையர் ஆகி வரல, அவர் அரசியலுக்கு வந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் வந்திருக்காங்க. இதையெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா 26 தேர்தலில் மக்கள் தீர்ப்பை பார்த்துட்டு நம்ம 2 பேர் பேசணுமே. நம்மளாம் போய் அவர் அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம எதுக்கு அதை பற்றி பேசி நம்ம இன்னொரு கட்சியை பற்றி தேவையில்லாமல் பேசுவது, நான் நினைக்கிறேன், உங்கள் ஊருக்காரனாவே சொல்கிறேன், நாகரிகமாக இருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அம்மாவை பற்றியோ எங்களை பற்றியோ யாராவது விமர்சித்தால் அதற்கு சரியான பதிலளிக்கும். அதான் காமிக்கிறாங்களே லெட்டர், அது சொல்கிறாரு. அதில் இன்னொன்று சொல்கிறார், சூப்பர் முதலமைச்சர் வேணான்னு தடுத்துட்டாங்கன்னு. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்னு கேட்குறீங்க, அதானே? அதை யாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, மருமகனாகவோ மகனாகவோ இருக்கலாம். அதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள அதை தாண்டி யார் வெளியில் ஒருத்தர் சூப்பர் அங்கே இருந்துட முடியும்? இல்லை ஒரு பேரனாக இருக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.